ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன ரசம் பண்ண போகிறோன்னா தேங்காய் ரசம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் அரை முடி தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் ஒரு தக்காளி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் புளி வந்து நம்ம ஊற போட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த சைஸ் அளவுக்கு வந்து புளி வந்து ஊற போட்டுடலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் வந்து இருக்கும் இந்த புளி வந்து. அந்த அளவுக்கு புளியை வந்து ஊற போட்டுடலாம். இப்போ தக்காளி விற்கிற வேலையில் தக்காளியை கம்மி பண்ணிவிட்டு புளியை வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். அதனால் நான் இந்த அளவுக்கு வந்து புளி வந்து ஊற போட்டிருக்கேன். புளி வந்து ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கடையில் நம்ம தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் வந்து எடுத்துடலாம். இது வந்து அரை முடி தேங்காய் வந்து இருக்கும். இந்த அரை முடி தேங்காவை நம்ம பால் எடுத்துடலாம் மிக்சியில் சேர்த்து. இப்போ தேங்காவை அரைச்சி பால் வந்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒரு இந்த அளவுக்கு வந்து நான் பால் வந்து எடுத்திருக்கேன் அரை முடி தேங்காயில். இப்போ இது வந்து ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரசத்துக்கு வந்து அரைச்சிடலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கிறேன். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து எடுத்துக்கிறேன். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துக்கிறேன். தனியான்னு சொல்லுவோம்ல அது. இதை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்குவோம். நல்லானா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. பல்ஸ் மோடில் வந்து வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி 1-2 அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி, 4 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 2 ரசப்பூண்டு இதை ஊற்றி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து சேர்த்தாச்சு. இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி 1-2 நம்ம நுணுக்கி எடுத்துக்கணும். இப்போ இது வந்து அரைச்சாச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ரசத்தை வந்து கூட்டி போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தா தேங்காய் பால் ஊற்றிடலாம். ரசத்துக்கு நுணுக்கி வச்சுருந்ததை ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம ஊற போட்டிருந்த புளியை கரைச்சி அது தண்ணி மட்டும் நம்ம வந்து ஊற்றிக்கலாம். நமக்கு புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். நான் தக்காளியை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை பிணைஞ்சு விட்டும் சேர்த்துக்கலாம். நான் மிக்சியில் அடிச்சுட்டு சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து தேங்காய் அரைக்கும் போதும் சேர்த்து அப்படியே அரைச்சிக்கலாம், இல்லைன்னா லாஸ்ட்டாக இந்த மாதிரி மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ரசத்தை வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டோம். இப்போ ரசத்தை வந்து நம்ம தாளித்து விட்டுறலாம். ரசத்தை தாளித்து விட்டோம்னா நம்மளுடைய தேங்காய் பால் ரசம் வந்து ரெடி ஆயிரும். இப்போ பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு. நான் எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றினா போதும், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடித்ததுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம ரசத்துக்கு நுணுக்கி வச்சுருந்ததை சேர்த்துடலாம். எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சீரகம், மிளகு இதோடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த ரசத்தை வந்து இதில் வந்து தூக்கி ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த ரசத்தை வந்து ஊற்றிடலாம். இது நுரைச்சி வரும்போது நம்ம வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ரசத்தை கொதிக்க விடாமல் அது சைடெல்லாம் பபிள்ஸ் மாதிரி வரும். அந்த டயத்தில் உப்பு போட்டு நம்ம ஆஃப் பண்ணோம்னா நம்மளுடைய ரசம் வந்து ரெடி ஆயிரும். நுரைச்சி வருது. இந்த சமயத்தில் ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து உப்பு இருக்குதான்னு செக் பண்ணி விட்டு நம்ம ரசத்தை வந்து ஆஃப் பண்ணிடலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போனா உப்பு வந்து கரையும். இப்போ நல்லா ரசம் வந்து நுரைச்சி வருது. இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி நம்ம ரசத்தை வந்து ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ சூப்பரான டேஸ்டியான நம்ம தேங்காய் பால் ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரசத்தை ஒரு சில்வர் பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாம். டேஸ்டியான நம்மளுடைய தேங்காய் பால் ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் கிடைக்கும். உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ தேங்காய் பால் ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு.